ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டே 2 ஆஃப் டெய்லி கோடிங். இன்னைக்கு நம்ம ஒரு பிரைம் நம்பரை மட்டும் ஸ்கிப் பண்ற ஒரு கவுண்டர் எப்படி பில்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கவுண்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டோம். அதை வந்து ஸ்கேனர் மூலியமா வாங்கிக்கிறோம். இதை பிரைம் ஸ்கிப்ஸ் கவுண்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்றோம். இந்த ஃபங்க்ஷன் ஜஸ்ட் 1ல இருந்து அந்த கவுண்ட் வரைக்கும் இதை நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுது. அதுக்குள்ள அந்த ஒவ்வொரு நம்பரும் பிரைமா இல்லையான்னு செக் பண்ணுது. ஒருவேளை அது பிரைமா இருந்துச்சுன்னா அந்த ஸ்பெசிபிக் ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணணும். அதுக்காக நம்ம கண்டினியூ கீவேர்ட் யூஸ் பண்றோம். ஒருவேளை அந்த லூப்பே அதுக்கு மேல நடக்கக்கூடாது அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்ப நம்ம பிரேக் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷனே ஒருவேளை ரிட்டர்ன் ஆயிடணும் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல அந்த அந்த நம்பர் மட்டும் ஸ்கிப் ஆகணும். ஸோ அதனால நம்ம கண்டினியூ யூஸ் பண்றோம். ஸோ இப்போ ஈஸ் பிரைமா அப்படின்னு செக் பண்றது நம்மளோட கோர் லாஜிக். அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிரைம் நம்பர். ஸோ பேசிக்கா பிரைம் நம்பர் அப்படின்னா என்ன? ஒரு நம்பர் தன்னாலையும் அப்புறம் ஒன்னாலையும் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியணும். மற்ற எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. அதுதான் பிரைம் நம்பர். ஓகேவா? ஸோ அப்படின்னா 1 ஸோ இது பேஸ் கேஸ் என்ன இருக்கு. அது என்னன்னா 1 வந்துட்டு இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். ஸோ அதனால 0 ரிட்டர்ன் பண்றோம். ஸோ இதுல வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன நோட்டீஸ் பண்ணணும்னா சில வந்துட்டு இன்பில்ட்டா பூலியன் வேல்யூஸ் இல்ல, பூலியன் டேட்டா டைப் இல்ல. ஸோ அதுக்கு பதிலா நம்ம இன்டிஜரை தான் யூஸ் பண்ணுவோம். இதுவும் எப்படின்னா 0 மீன்ஸ் ஃபால்ஸ், பேசிக் பூலியன் மாதிரி தான். 0னா ஃபால்ஸ், 1 ஆர் எனி வேல்யூனா அது ட்ரூ. ஸோ அதனால நம்ம ஒருவேளை என் 1 இருந்துச்சுன்னா அது 0. ஸோ அது பிரைம் கிடையாது அப்படின்னு இது பண்றோம். அப்புறம் 2 2வும் ஒரு பேஸ் கேஸ் தான். ஏன்னா 2 வந்துட்டு 1ஆலையும் தன்னாலையும் தான் டிவைட் பண்ண முடியுது. நடுவுல எந்த வேல்யூ இல்ல. ஸோ அதனால நம்ம அதையும் நம்ம அது பிரைம் அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்றோம். மற்ற எல்லா கேஸுக்கும் நம்ம 2ல இருந்து ஆரம்பிச்சு அந்த நம்பருக்கு முன்னாடி வேல்யூ வரைக்கும் அந்த நம்பரை டிவைட் அந்த கொடுத்துருக்க நம்பரை டிவைட் பண்ணிட்டு அது அதோட ரிமைண்டர் 0வா வந்துச்சு அப்படின்னா அது எப்பயாச்சும் ஒரு முறை வந்துச்சுனாலும் அது பிரைம் கிடையாது. அதனால நம்ம முன்னாடியே அது ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஒருவேளை இது வரைக்கும் கடைசி வேல்யூ வரைக்கும் அது வந்துட்டு எல்லாமே டிவைட் ஆகாமையே இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது லூப்புக்கு வெளியே 1 அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ ட்ரூ அப்படின்னு. ஸோ இந்த கண்டிஷன்ல இதையும் நம்ம ஒரு இதை ஆப்டிமைஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இதை ரன் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஸோ லைக் கவுண்டர் 15 வச்சுக்கலாம். ஸோ 1 இஸ் நாட் பிரைம், 2 இஸ் பிரைம், 4 5 is prime, 6 7 is prime, 8 9 10 11 is prime, 13 is prime, 14 15. அவ்வளோதான். ஸோ ஏன்னா 15 வந்துட்டு 3 டேபிள்ல வரும், 5 டேபிள்ல வரும், 14 7 டேபிள்ல வரும், 12 வந்து 6 டேபிள்ல வரும், அந்த மாதிரி அண்ட் சோ ஆன். ஸோ இப்போ வந்துட்டு இதையும் ஒரு மாதிரி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணலாம். என்னன்னா நம்ம இத ஒரு லிமிட் வச்சுக்கலாம். என்னன்னா இந்த குறிப்பிட்ட நம்பரோட ஸ்கொயர் ரூட் வரைக்கும் செக் பண்ணாவே போதும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர் ரூட்னா என்ன? ஒரு அந்த சேம் நம்பர் ஒரே நம்பர் இன்னொரு நம்பரால மல்டிப்ளை பண்ணிட்டு அது வந்துட்டு இந்த நம்பரை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் இந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட். ஸோ பொதுவா நம்ம டிவைட் பண்ற நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10 எடுத்துக்கிட்டோம்னா டிவைடட் பை 2, 10 டிவைடட் பை 2னா இது வந்துட்டு 5
5 வரும். ஓகே. ஸோ, இதுல நியூமரேட்டர் அண்ட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டினாமினேட்டரையும் அந்த ரிமைண்டரையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணா அந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ, இப்போ இத வந்துட்டு ஒரு டிவிஷன் பேர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, 2 அண்ட் 5 இதுல 1 வந்துட்டு கண்டிப்பா சின்னதா இருக்கும். இன்னொன்னு வந்துட்டு கண்டிப்பா பெருசா இருக்கும். ஸோ, இதுல இது 2க்கும் ம் மீடியம் வேல்யூனா ஸ்கொயர் ரூட் எப்படி இருக்கும்? ஸ்கொயர் ரூட்னா இந்த 2 மல்டிப்ளை ஆகுற வேல்யூமே சேமா இருக்கும். ஸோ 10ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 3.612 சம்திங்கா? ஓகே. ஸோ இந்த இந்த 3.612 சாரி 2 டைம் வந்துச்சுன்னா, இதுதான் இது வந்துட்டு 2க்கும் காமனான வேல்யூவா இருக்கும். ஸோ நம்ம இந்த சின்ன வேல்யூவ வந்துட்டு இந்த வேல்யூ வரைக்கும் நம்ம இது பார்த்துட்டோம் எது வரைக்கும் இல்ல அப்படின்னா, இதுக்கு மேலயும் இந்த ஸ்கொயர் ரூட் இருக்காது. நாட் ஸ்கொயர் ரூட் பட் இதோட ரிமைண்டர் டிவைசர் இருக்காது இதுக்கு மேல. ஸோ அதனால நம்ம இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிட்டோம்னா, நமக்கு வி கேன் ஈஸிலி எலிமினேட் தட் இதுக்கு மேலயும் இருக்காது அப்படின்னு. மேபி இன்னொரு நாளைக்கு இத தெளிவா கூட பார்க்கலாம். ஸோ பட் இப்போதைக்கு லிமிட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதுதான் வரும். சைன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 லிமிட் இந்த லிமிட் வரைக்கும் டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் செமிகோலன் போட்டு முடிக்கணும். ஸோ அதனால சாரி #include math.h ஓகே. சேம் 15 அதே மாதிரி 2 இல்ல, 3 இல்ல, 5 இல்ல, 7 இல்ல, 11 இல்ல, 13 இல்ல. ஓகே ஃபைன். Everything works. Thank you for your time. Bye.